தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செம்பரம்பாக்கம் ஏரி இருக்குது. அந்த செம்பரம்பாக்கம் ஏரி எதில் இருக்குது அப்படின்னா ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்குது. அந்த ஸ்ரீபெரும்புதூருடைய சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னா நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் அண்ணன் கு. செல்வப்பிரந்தையா அவர்கள். அதாவது ஏரி முதல்ல 100 கனஅடி திறந்து விடுறாங்க, அப்புறம் 500 கனஅடி திறந்து விடுறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா திறந்து விடுறதுக்கு முன்னாடி 4 மணிலேருந்தே பூஜை போடுறாங்க, புனஸ்காரம் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா மலர்களை தூக்கி அதனுடைய நீர்த்திறப்பு பகுதிகளில் போடுறாங்க. ஆனால் இதை தொலைக்காட்சிகள்லேயும் செய்தியாளர்களும் அதை பார்த்திங்கன்னா மக்களுக்கு தெரிவிப்பதற்கான நடைமுறையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அண்ணன் செல்வப்பிரந்தை அவர்களை அழைக்கவே இல்லை, அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் அவரை அழைக்கவே இல்லை, அங்கே இருக்கக்கூடிய சேர்மன் அழைக்கவே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் தன்னிச்சையாக செயல்படுறாங்க அப்படின்னு நம்ம மாண்புமிகு நம்மளுடைய அண்ணன் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. இந்த குற்றம் சாட்டுறதோடைய விளைவு என்ன தெரியுங்களா? ஏன் ஜாதி ரீதியான பாகுபாடை பார்க்குறீங்க, ஏன் நாங்கள் திறந்து விடக்கூடாதா அப்படின்னு நம்முடைய அண்ணன் செல்வப்பிரந்தை அவர்கள் கேட்குறாங்க. அதற்கு இன்றைக்கி பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதை ஏன் இவ்வளவு வன்மமாக அவர் பேசிட்டாரு, நாங்கள் அப்படி ஒரு மனநிலையில் அவர் எடுத்துக்கவே இல்லை, நாங்கள் எம்எல்ஏ அந்த இடத்துக்கு அழைக்கிறங்கிற ஒரு அத்தியாவசியம் இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அதாவதுங்க, சாதாரணமாக நீங்கள் மேட்டூர் அணையை திறக்க போகும்போது முதலமைச்சர் வராரு, துணை முதல்வர் வராரு, அதை பெரிய விழாக்களாக கொண்டாடுறீங்க. அதாவது மழை பொழியக்கூடிய நேரத்தில், பேரழிவுக்கான நேரங்களில் என்ன கனஅடி தண்ணீரை திறந்து விட போகிறீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் ஒலிபெருக்கியில் எல்லா இடங்கள்லையும் நீங்கள் கொண்டு போய் சொல்கிறீங்க பொதுமக்களுக்கு. அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணுவார்னா, மக்கள்கிட்ட எல்லா இடங்கள்லையும் போய் பாதுகாப்புக்கு விழிப்புணர்வாக இருங்க அப்படிங்கிறதுக்கும், அவங்களுக்கு தங்கும் இடத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்கும், அவங்களுக்கு உணவு ஏற்பாடு பண்ணுறதுக்கும், மருத்துவ வசதிக்கான முகாம்கள் அமைக்கிறதுக்காக தான் அவர் முயற்சி பண்ணுறார். அப்படிப்பட்ட முயற்சி பண்ணுற நேரத்தில் நீங்கள் அவரை மரியாதைப்படுத்தி கௌரவப்படுத்தி அழைக்க வேண்டியது அவசியம் இல்லை, அத்தியாவசியமாக அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் தகவலாவது தெரிவிச்சிருக்கணும். அதை தான் அவர் சொல்கிறார். யாரோ ஒரு ஐயோக்கு இந்த பதவியில் உட்காந்துக்கிட்டு இந்த வன்மமெல்லாம் செய்யலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அண்ணன் எப்போதும் எளிமையில் உணர்ச்சி வசப்பட்டு பேசிடக்கூடியவர் இல்லை. அவர் ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு தான் அந்த வார்த்தைகளை வெளியிடுவார். அவர் எவ்வளோ பெரிய காயப்பட்டிருந்தார்னா இப்படி அதை பேசியிருப்பார். அதை நீங்கள் உணர்ந்து பார்க்கணும். இங்கேயுமே பார்த்திங்கன்னா நீங்கள் அண்ணன் ஒரு வார்த்தையை விட்டுட்டாருன்னு சொல்கிறீங்க, நீங்கள் வார்த்தையை விடலையா? காங்கிரஸில் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் வெளியே வருவாங்க. காங்கிரஸில் எங்கே ஆள் இருக்குது? அவங்க ஒரு வேஸ்ட் லக்கேஜ், நாங்கள் ஏன் தூக்கி சுமக்கணும்லாம் நீங்கள் பேசலையா? திமுகவோட கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டிலேயே இருக்குது, இல்லைன்னா நேரம் காணாமல் இருக்கும்லாம் நீங்கள் பேசலையா? அப்போ நீங்கள் பேசும்போதெல்லாம் நாங்கள் கேட்டுகிட்டே இருக்க முடியுமா? மாண்புமிகு